சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 5 வெண்புறா. கடல்புறாவின் முதல் போரை முழுதும் காணாமல் மண்டையில் அடிபட்டு நினைவிழந்து 2 நாட்கள் இளைய பல்லவனின் அரை பஞ்சனையில் கிடந்த பலவர்மன் கடல் மோகினியை அடைவதிலிருந்த ஆபத்தை எடுத்து குணவர்மனுக்கு சொல்லி புலம்பிய அதே சமயத்தில் கடல்புறாவின் தளத்தின் ஒரு மூலையில் கடல்புறாவின் எழிலை விட 1000 மடங்கு அதிக எழிலுடன் விளங்கிய வெண்புறா ஒன்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்து கிடந்ததென்றால் அதற்கு காரணங்கள் பல இருந்தன. முதல் காரணம் கடல்புறாவின் பிரமிக்கத்தக்க போர் முறை. இரண்டாவது காரணம் அந்த சந்திப்புக்கு உந்திய விதியின் விசித்திர கரம். இப்படியாக பல காரணங்களை திரும்ப திரும்ப எண்ணி பார்த்ததால் மகிழ்ச்சி உடலையும் உள்ளத்தையும் ஆட்கொள்ள நின்ற அந்த வெண்புறா பக்கத்தில் இருந்த வேட்டுவனை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தது. அந்த பார்வையில் அர்த்தங்கள் பல புதைந்து கிடந்தன. கேள்விகளும் பல பட எழுந்து ஒலித்தன. புதைந்து கிடந்த பொருள்களை புரிந்து கொண்டான் அந்த வேட்டுவன். கேள்விகளுக்கும் அவனால் பதில் சொல்ல முடியும். ஆனால் புரிந்ததை புரிந்ததாக காட்டிக்கொள்ள முடியவில்லை அவனால். கேள்விகளுக்கு எழுந்த பதிலை நாவும் சொல்ல மறுத்தது. இப்படி ஒரு விபரீத நிலை உண்டா என்று எண்ணிய வேட்டுவன் வேறு துறையில் பேச்சை திருப்பி கேட்டான். வெண்புறாவுக்கு கடல்புறாவை பிடித்திருக்கிறதா என்று. வெண்புறா தன் அழகிய கண்களை திருப்பி சிவந்த வாயையும் திறந்து பதில் கூறியது. வேட்டுவருக்கு பிடித்த எதுவும் வெண்புறாவுக்கும் பிடிக்கும் என்று. வேட்டுவன் நகைத்தான். வேட்டுவனுக்கு பிடிப்பது புறாவுக்கு எப்படி பிடிக்கும்? வேட்டுவனே புறாவை பிடிப்பவனாயிற்றே என்றும் கேட்டான். இந்த புறாவை வேட்டுவர் பிடிக்கவில்லையே என்று கூறி வெண்புறாவும் நகைத்தது பதிலுக்கு. வேறு யார் பிடித்தது வெண்புறாவை? பொய் கோபத்துடன் கேட்டான் வேட்டுவன். விதி பிடித்தது என்றது புறா. அப்படியானால் வேட்டுவன் எதை பிடித்தான் என்று கேட்டான் இளைய பல்லவன். புறா இருந்த கூண்டை பிடித்தார். ஆனால் கூண்டுக்குள் இருந்தது என்னவென்பது அவருக்கு தெரியாது என்றது புறா. தெரிந்திருந்தால் கேட்டான் இளைய பல்லவன். மோசம் நடந்திருக்கும் என்றது புறா. என்ன மோசம் கேட்டான் இளைய பல்லவன். கூண்டை பிடித்திருக்க மாட்டார் என்றது புறா. ஏன் வினவினான் இளைய பல்லவன். புறாவுக்கு அபாயம் நேருமோ என்று திகழடைந்திருப்பார் என்றது புறா. புறாவிடம் அத்தனை ஆசையா அவனுக்கு கேட்டான் இளைய பல்லவன். ஆம் பதிலுரைத்தது புறா. அதை உண்ண ஆசையா கேட்டான் இளைய பல்லவன். உண்ண ஆசையோ உள்ளத்தில் என்ன ஆசையோ என்றது புறா. சொல் வெண்புறாவே என்றான் இளைய பல்லவன். கலகலவென்று நகைத்தது வெண்புறா. கூண்டின் திறந்த வாயிலுக்குள் வலிய நுழையவும் செய்தது. வேட்டுவன் கரங்கள் கூண்டின் கதவுகளென திறந்தன. அதில் நுழைந்த வெண்புறா தன் அழகிய தலையை வேட்டுவன் மார்பின் மீது சாய்த்து கொண்டது. வேட்டுவன் அழைத்தான் அதன் காதுக்கருகில் தன் உதடுகளை கொண்டு போய். வெண்புறாவே என்று. வெண்புறா பதிலிருக்க மறுத்தது. வீட்டுப்புறாவே என்று அழைத்தான் மீண்டும் வேட்டுவன். அதற்கும் பதில் இல்லை. கடல் புறாவே என்றான் வேட்டுவன் 3ஆம் முறையும். அதற்கும் பதில் கிடைக்காது போகவே ஏன் பதில் இல்லை? கோபமா என்றும் வினவினான். இந்த புறாவுக்கு சொந்த பெயரும் இருக்கிறது என்று வந்தது பதில் சற்று கோபத்துடன். தங்கம் என்று அடுத்தபடி அழைத்தான் வேட்டுவன் மீண்டும். அதல்ல என் பெயர். இந்த பதிலும் உஷ்ணமாகவே உதிர்ந்தது. சொர்ணம் என்று மெல்ல அழைத்தான் அவன். காஞ்சனா என்ற பெயரும் மறந்து விட்டதா இளைய பல்லவருக்கு? அதிக உஷ்ணத்துடன் எழுந்தது கேள்வி. இளைய பல்லவன் காஞ்சனா தேவியை இறுக பிடித்துக் கொண்டு பலமாக நகைத்தான். கடல்புறாவின் பக்கத்தே மெல்லவே அரைந்து கொண்டிருந்த அலைகளும் அவனுடன் சேர்ந்து நகைத்தன. எதற்காக நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள் காஞ்சனா தேவி. வீணாக கோபம் வருகிறதே உனக்கு என்று நகைத்தேன் என்று பதில் கூறினான் படைத்தலைவன். வீணாக கோபம் வரவில்லையே, ஏதேதோ பெயர் வைத்து கூப்பிடுகிறீர்களே என்றுதான் கோபித்தேன் என்றாள் காஞ்சனா. என்ன அப்படி கூப்பிட்டு விட்டேன் என கேட்டான் இளைய பல்லவன். பாலூர் பெருந்துறையில் வீட்டுப்புறா என்றீர்கள், காட்டுப்புறா என்றீர்கள், கடல்புறா என்றீர்கள். இப்போது வெண்புறாவாக மாறிவிட்டது என்றாள் காஞ்சனா. அதில் என கூறத் தொடங்கினான் இளைய பல்லவன். பேசாதீர்கள். அதுதான் அப்படி என்றால் இப்பொழுது தங்கம் சொர்ணம் என்று ஏதேதோ புது பெயர் வைக்கிறீர்கள் என்று மேலும் புரிந்து தள்ளப்போன காஞ்சனா தேவியின் வாயை ஒரு கையால் பொத்திய இளைய பல்லவன், அடடே நிறுத்த மாட்டேன் என்கிறாயே, பெண்களை பேசவிட்டால் நிறுத்த மாட்டார்கள், கொஞ்சம் பொறு என்றான்.
எதற்கு பொறுக்க வேண்டும் என்று வினவினாள். அவள் வாயை மூடிய அவன் கையை தன் கையால் அகற்றி. அவசரப்படுவதே பெண்களுக்கு அலுவலாக போய்விட்டது என்றான் இளைய பல்லவன். அவசரப்படாவிட்டால் என்ன விலக்கி விடுவீர்கள் என்று காஞ்சனாதேவி அவன் மார்பில் சாய்ந்தபடியே அவன் முகத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தினாள். இளைய பல்லவன் கண்கள் அவள் கண்களுடன் சில வினாடிகள் உறவாடின. அந்த உறவாடலால் உந்தப்பட்ட உணர்ச்சிகளுக்கு சூழ்நிலையும் பெரிதும் உதவி செய்தது. கடல் புறாவின் முதற் போர் முடிந்து 2 நாட்களாகி 3ஆம் நாள் இரவு முதிர்ந்து விட்டதால் ஆரம்ப மதியம் மறைந்து இருள் சூழ்ந்து கிடந்த நேரம் அது. எசமான் அகன்று விட்ட நேரங்களில் பணியாட்கள் பிரகாசிப்பதைப் போல வெண்மதி மறைந்து விட்டதால் தாரகைகள் பிரமாதமாக ஜொலித்துக் கொண்டிருந்தன. போர் நடந்த அன்று வீசிய பெருங்காற்று மறைந்து மந்த மாருதம் போல மெல்ல வீசிக்கொண்டிருந்தது. ஆகவே கடல் அலைகளின் ஆர்ப்பாட்டமும் அடங்கி கடல் புறா ஒரே சீரான வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பாய்கள் தேவையான அளவுக்கு புடைத்திருந்ததால் கடல் புறாவின் அழகு இணையற்றதாயிருந்தது. இரவு ஏறிவிட்டதாலும் அவசியம் ஏதும் இல்லாததாலும் பந்தங்களில் சிலவும் விளக்குகளில் சிலவுமே தளத்தில் எரிந்து கொண்டிருந்ததால் தளத்தின் சில பாகங்களில் மட்டுமே வெளிச்சம் விழுந்திருந்தது. அப்படி விழுந்திருந்த வெளிச்ச பகுதிகளை விலக்கி இருள் சூழ்ந்த இடமாக பார்த்து ஒதுங்கி பரஸ்பர அணைப்பில் நின்ற அந்த காதலர் இருவரும் தெய்வ வானத்தின் கீழ் நின்ற 2 அற்புத குழந்தைகளைப் போல காட்சியளித்தார்கள். அவர்கள் இணைப்பை பார்த்து அவர்களை பிரிக்க விரும்பாத கடலின் அடிப்பகுதி உச் சர் என்று புதுவிதமான எச்சரிக்கையை சூழ்நிலைக்கு செய்து கொண்டிருந்தது. இயற்கையின் இந்த எண்ணத்தை அள்ளும் சூழ்நிலையில் காஞ்சனாவின் அஞ்சன விழிகளை கவர்ந்து நின்ற இளைய பல்லவனின் காந்த கண்கள் நீண்ட நேரம் அவள் உள்ளத்தையே விழிகள் மூலமாக பார்த்து விடுவன போல் அசைவற்று நின்றன. அவை உள்ளத்தை ஊடுருவியும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காஞ்சனாதேவி ஏன் அப்படி சங்கடப்பட்டு படைத்தலைவன் பிடியில் அசைய வேண்டும்? அவள் நாசி ஏன் மெல்ல மலர முற்படும் செண்பக முட்டு போல லேசாக விரிந்து புடைத்து பெருமூச்சொன்றை வெளியிட வேண்டும்? அவள் மார்பு ஏன் எழுந்து ஒரு முறை தாழ வேண்டும்? அவள் பொன்னிற கன்னம் ஏன் அவன் மார்பில் புரண்டு உராய வேண்டும்? தனது உள்ளத்தையே அலசி பார்க்கும் படைத்தலைவனின் கண்களை பார்க்க சக்தியற்ற காஞ்சனாதேவி சில வினாடிகளுக்குள்ளாகவே தன் கண்களை அவன் காந்த விழிகளிலிருந்து விடுவித்துக் கொண்டாள். மேலும் தன்னை சுற்றி இளைய பல்லவன் பின்னிவிட்ட இன்ப வலையிலிருந்து விடுபடவும் முயன்ற அவள் அந்த வலை எத்தனை பலமானது என்பதையும் புரிந்து கொண்டாள். வேடன் விரித்த வலையில் விழுந்துவிட்ட தன்னை புறாவென்று அவன் நினைப்பதில் தவறில்லை என்றே நினைத்தாள் அவள். மற்றதும் தவறில்லை என்பதை சுட்டிக்காட்ட முயன்ற இளைய பல்லவன் மெதுவாக சொன்னான். காஞ்சனாதேவி, உன்னை புறாவாகத்தான் நான் எண்ணுகிறேன். அதை நீ மாற்ற முடியாது. முதலில் பாலூர் பெருந்துறையில் சாளரத்தின் மூலம் வந்ததே தூதுப்புறா. அந்த காட்டுப்புறாதான் உன் அறையிலிருந்து என் அறைக்கு உன்னை இழுத்து வந்தது. நினைப்பிருக்கிறதா உனக்கு? அப்பொழுதும் வெண்மையான ஆடைதான் நீ புனைந்திருந்தாய். இதோ இன்று புனைந்திருக்கும் இதே வெண்பட்டுதான் என்று நினைக்கிறேன். இந்த வெண்பட்டு அன்று கூட உன் பொன்னிற மேனிக்கு எத்தனை சோபையை அளித்தது தெரியுமா காஞ்சனா? அன்று அந்த புறாவை தொடர்ந்து ஓடி வந்ததை இன்று வரை நான் மறக்க முடியவில்லை. காஞ்சனாதேவி உணர்ச்சி வசப்பட்டு கிடந்ததால் பதிலேதும் சொல்லவில்லை. இளைய பல்லவனை மேற்கொண்டு பேச முற்பட்டு, இன்றிரவு அந்த வெண்பட்டை புனைந்து நீ அறையிலிருந்து வெளிப்போந்த போது நான் இருக்கும் இடத்தை மறந்தேன். அதோ கூட வரும் 2 மரக்கலங்களை மறந்தேன். கடலை கூட மறந்தேன். பாலூர் பெருந்துறையில் அந்த வெளிநாட்டு பிரமுகர் வீதி மாளிகையில் இருப்பதாகவே நினைத்தேன். அதே வெண்புறா என் முன் காட்சியளித்ததை நினைத்தேன். அந்த வெண்புறாவை எண்ணி, புறாவினால் இணைக்கப்பட்ட நமது இதயங்களை எண்ணித்தான் இந்த மரக்கலத்துக்கும் கடல் புறா என பெயர் சூட்டினேன். ஆகவே வெண்புறாவென்று உன்னை அழைத்ததில் தவறில்லை என்றான். அப்படியானால் தங்கம், சொர்ணம் என்ற புது பெயர்கள்? காஞ்சனாதேவி மெல்ல முணுமுணுத்தாள். தங்கம், சொர்ணம், பொன், காஞ்சனம் எல்லாமே ஒரே உலோகத்தின் பெயர்கள்தான் என்று இளைய பல்லவனும் முணுமுணுத்து அவள் கன்னத்தை தடவி கொடுத்து பொன் முறுவலும் கொட்டினான். அப்படியானால் நான் உலோகமா, சடப்பொருளா என கேட்டாள் காஞ்சனாதேவி. என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? தங்கத்தை நாடி திரிபவர்கள் எத்தனை பேர் என்றான் இளைய பல்லவன். நீங்கள் அப்படி தேடவில்லையே, தானாக வந்துதானே காலில் இடறியது.
காலிலா? இல்லை இல்லை, கடலில் என்றாள் காஞ்சனா தேவி. எப்படி இருந்தால் என்ன, அதிர்ஷ்டக்காரனை சீதேவி வலிய வந்து அடைகிறாள் என்றான் இளைய பல்லவன். காஞ்சனா தேவி சற்று வாய்விட்டு நகைத்தாள். கெட்டிக்காரத்தனமாகத்தான் பேசுகிறீர்கள் என்றும் சொன்னால் நகைப்புக்கிடையே. ஆனால் என்று மேலும் ஏதோ சொல்ல முற்பட்டு நிறுத்தினாள். என்ன ஆனால் என்று வினவினான் இளைய பல்லவன். நான் போரில் கிடைத்த அடிமைதானே என்றாள் காஞ்சனா. இங்குதான் ஆச்சரியம் இருக்கிறது என்றான் இளைய பல்லவன். என்ன ஆச்சரியம் என கேட்டாள் காஞ்சனா. சாதாரணமாக ஒரு மரக்கலம் மற்றொரு மரக்கலத்தை வெற்றி கொள்ளும் போது பிடிபடும் மரக்கலத்தில் இருப்பவர்கள் பிடித்த மரக்கலத்தின் தலைவனிடம் அடிமைப்படுவார்கள். இங்கு விஷயம் நேர் விரோதமாயிருக்கிறது என்றான் இளைய பல்லவன். இதை கேட்ட காஞ்சனா தேவி கலகலவென நகைத்தாள். அவளை இன்னும் இறுக்கி பிடித்தான் இளைய பல்லவன். அந்த நிலையில் சற்று திடப்பட்டு பேசினான் அவன். காஞ்சனா தேவி, விதி நம்மை திடீர் திடீரென எதிர்பாராத இடங்களில் முட்ட வைக்கிறது. முன்பு பாலூர் பெருந்துறை, இப்பொழுது கடல் மோகினிக்கு அருகில். இதிலும் நான் விதியின் கரத்தை காண்கிறேன் என்றான். கடல் மோகினியா என்று வினவினாள் காஞ்சனா தேவி. ஆம் தேவி, நக்காவரம் தீவுகளை தமிழகத்தில் அப்படித்தான் அழைக்கிறோம் என்றான் இளைய பல்லவன். ஏன் என கேட்டாள் காஞ்சனா தேவி. அது ராஜேந்திர சோழ தேவர் வைத்த பெயர் என்றான் இளைய பல்லவன். எதற்காக அப்படி பெயர் வைத்தார் என கேட்டாள் காஞ்சனா தேவி. தமிழகத்திற்கும் பொற்கிரிசே எனப்படும் சொர்ண பூமிக்கும் இடையே இருக்கின்றன இந்த நக்காவரம் தீவுகள். இவற்றின் ஓரங்களை புஷ்ப சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. ஆகவே இந்த தீவுகளின் கூட்டத்தை வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழ தேவர் இவற்றுக்கு தென் கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று பெயர் வைத்தார் என விளக்கினான் இளைய பல்லவன். என்ன அழகான பெயர் என்றாள் காஞ்சனா தேவி. இளைய பல்லவன் முகத்தில் பெருமையின் சாயை மிக பெரிதாக படர்ந்தது. ராஜேந்திர சோழ தேவரை போன்ற வீரரும் ரசிகரும் தமிழகத்தில் இருந்ததில்லை காஞ்சனா தேவி. அவர் கங்கை கொண்டதுமே வியந்த பாரதம் அவரை கங்கை கொண்ட சோழர் என்று அழைத்தது. அவர் கங்கையை கொண்டதன்றி கடாரத்தையும் ஏன் அந்த கீழ்த்திசை முழுவதையுமே வெற்றி கொண்டதும் உலகமே வியந்தது. அத்தகைய வீரர் இந்த நக்காவரம் தீவுகளை கண்டார். அதன் ஓரங்களில் மண்டி கிடந்த புஷ்ப சோலைகளை கண்டார். ரசிகரான அந்த பேரரசர் இதற்கு தென்கடல் மோகினியின் புஷ்ப ஒட்டியானம் என்று பெயரிட்டார். காலம் பெயரை தேய்த்தது. புஷ்ப ஒட்டியானம் மறைந்தது. தென் என்ற சொல்லும் மறைந்தது. கடல் மோகினி மாத்திரம் மிஞ்சியது என்றான் இளைய பல்லவன். சரி, இந்த கடல் மோகினிக்கும் நாம் சந்தித்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாள் காஞ்சனா தேவி. பெரும் சம்பந்தம் இருக்கிறது தேவி. பாலூர் பெருந்துறைக்கு நீங்கள் வந்தது ஸ்ரீ விஜயத்தில் ஜெயவர்மன் ஆதிக்கத்தை குலைக்க. அதை பற்றி அங்கு பேசினோம். ஆனால் அதன் அலுவல் துவங்கப் போவது கடல் மோகினியில் என்றான் இளைய பல்லவன். அவன் கூறுவதை ஆமோதிப்பது போல் கடல் புறாவின் தாரைகள் மற்றும் ஒரு முறை பெரிதாக சப்தித்தன. கடல் மோகினியை நெருங்குகிறோம் வெண்புறாவே. இனி புஷ்ப சோலைகளில் வெண்புறா இஷ்டப்படி திரியலாம். ஆனால் பறந்தோடி விட முடியாது. கூட வேடனும் இருப்பான் என்று கூறினான் இளைய பல்லவன். தாரைகளின் அலறலை கேட்டதும் அதற்கு சற்று முன்புதான் கெட்டது குடி என்று அக்கர மந்திரத்தின் பஞ்சனையில் நினைவிழந்தான் பலவர்மன். அடுத்த 2 நாழிகைகளுக்குள்ளாகவே பலவர்மன் சொன்னது சரி என்பதற்கு அடையாளம் கிடைத்தது. உள்ள ஆபத்தை அறிவிக்க வந்த அமீர் முகத்தில் ஈயாடவில்லை. அமீரின் முகபாவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த இளைய பல்லவன், என்ன அமீர் என்று வினவினான் கவலையுடன். நாம் மோசம் போய்விட்டோம் என்றான் அமீர். என்ன மோசம் போய்விட்டோம் என்று கேட்டான் இளைய பல்லவன். இப்படி வாருங்கள் என்று இளைய பல்லவனை தனியாக அழைத்து சென்று அமீர் ஏதோ மிக ரகசியமாக சொன்னான். அதை கேட்டு திரும்பி வந்த இளைய பல்லவன், காஞ்சனா, நீ உன் தந்தை இருக்கும் இடம் போ, அங்கேயே இரு. நான் சொல்லும்போது தளத்துக்கு வரலாம் என்று கூறிவிட்டு நடு பாய்மரத்தண்டை நோக்கி ஓடினான். அடுத்த நிமிஷம் இளைய பல்லவனும் அமீரும் அந்த பாய்மரத்தின் உச்சிக்கு தொத்தி தொத்தி போய்க் கொண்டிருந்தார்கள்.